ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்டும் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் ஒன்று பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் அப்புறம் இந்த சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் பீசஸ் மேலே நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டிக்ஸ் எடுத்து அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு கார்ட்போர்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீ மாதிரி அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நம்ம அப்படியே வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த போர்டு மேலே ஒட்ட போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஸ்டிக்ஸ் வந்து ஒட்டிருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒரு கட்டர் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்ததுக்கு மேலே கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் போர்ட் மேலே ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது நம்ம மேலே இதுக்கு இந்த ட்ரீ மாதிரி நம்ம ஒட்டிருக்கிறதுக்கு மேலே அப்படியே சின்ன சின்ன பிரான்ச் மாதிரி போட்டு அப்படியே லீவ்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்ட்லேயே கூட நல்லா இன்னுமே பெரிய ட்ரீயாக கூட நீங்கள் கட் பண்ணி இது மேலே ஒட்டலாம். இது மேலே சும்மா அப்படியே ரேண்டமாக நான் வந்து அப்படியே லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரான்ச் மாதிரி அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இது மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ட்ரீ லீவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே நம்ம அப்படியே வந்து இந்த க்ளூ கனை வச்சு அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக போட முடியும்னாலும் கொஞ்சம் அந்த லீவ்ஸ் ஷேப்பில் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் லீவ்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். இது நான் வந்து ஒரு சின்ன கீழே ஒரு நம்ம நார்மலாக அந்த எல்இடி கேண்டில்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. அது நம்ம எடுத்து இந்த மாதிரி கீழே க்ளூ கன் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். இது இல்லைனா ஜென்ரலான வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த எல்இடி கேண்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது நம்ம அங்கே வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த கார்ட்போர்டு அப்புறமா ஹார்ட் க்ளூலாம் போட்டோம் இல்லையா, அதில் நல்லா காஞ்சிருச்சு. அது மேலேயும் ஃபுல்லாக வந்து நான் வந்து பிளாக் பெயிண்ட் வந்து ஒரு கோட் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம பிளாக் கொடுத்ததெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக மெட்டாலிக் கோல்டு கலர் வந்து எடுத்து இந்த ட்ரீ மாதிரி இருக்கிற இடத்துல நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் மேலே இருக்கிற அந்த பிரான்ச்சஸ்லேயும் ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு வந்து ஒரு கோட் கொடுத்துடலாம். இப்போது க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அந்த லீஃப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம அந்த க்ரீனை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த லீஃப்குள்ளார வந்து க்ரீன் கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டார்க் க்ரீனாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்போ. அதே போல் கொஞ்சம் அவுட்டர்லேயும் அங்கங்கே நம்ம வந்து லீஃப் மாதிரி ஜஸ்ட் அப்படியே பெயிண்ட் ப்ரஷில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
பின்னாடி நம்ம ஏதாவது ரோப் மாதிரி வச்சுட்டு வாலில் ஹேங் பண்ணலாம். அப்படின்னா டேபிளில் கூட நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். நான் சின்னதாக வந்து எல்இடி கேண்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண கிராஃப்டில் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்களும் கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.